ஹலோ வீவர்ஸ், கல்யாணம் பிரமோ ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மகா அனாமிகா கிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதே நீதானா, ஒழுங்கா உன்னோட வேலையினோ அதை பார்க்க மாட்டியா அனாமிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு மகா என்ன பேசிட்டு இருக்கனா, இருக்கிற விஷயத்த தான் பேசிட்டு இருக்க, நீ தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, உன் வேலையினோ பாருன்ட்டு பல முறை நான் சொல்லியிருப்பேன். நான் கேட்காத நீ இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை எவ்வளவு பெரிய வேலை தெரியுமான்றாங்க. நீ தானே வந்து இது மாதிரி பிளான் பண்ணி என் புருஷனை உள்ள இருக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் பேசினது நீ தானே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மகா கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அனாமிகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் எதுவும் பண்ணலையேன்றாங்க, நான் ஆதாரத்தோடு தான் இருக்கேன், ஏன்னா வீட்டுல ஒவ்வொரு அப்டேட்டுமே நீ தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கன்றாங்க. ஆமா, நான் தான் அதை பண்ணேன்னு அனாமிகா ரொம்ப தைரியமாவே அதை ஒத்துக்கிறாங்க. அதனால ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க மகா. சே, உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது, பின்ன என் புருஷன் என்னை விட்டுட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கா, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்ன்றாங்க. எனக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும், உனக்கு உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு தேவையில்லை, நான் எப்படி போனேன் என்ன, நீங்க என்னோட நிலைமை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிக்காத, நீங்க உங்களுடைய தங்கச்சி வாழ்க்கை மட்டும் யோசிக்காதீங்க, உங்க தங்கச்சி கழுத்துல கட்டின தாலி கழட்டி போட்டா மட்டும்தான் சூர்யா வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு நாளும் நடக்காதுன்னு மகா வந்து சொல்றாங்க. அது நடக்காமலே என் புருஷனை வெளியே எடுக்கிறேன்னு சவால் விட்டு போறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.